ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம CCNA வீடியோஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 5th லேயரான நெட்வொர்க் லேயர்னா என்ன, அந்த நெட்வொர்க் லேயர் என்ன வேலை பார்க்குது, ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ரவி. வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். அன்பா CCNA பார்ட் 5 வீடியோவில் நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த OSI லேயரை பற்றி இதுக்கு முன்னாடி நான் 3 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லேயர்ஸில் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லேயர்ஸ்லாம் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி நெட்வொர்க்கை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஒரு பர்டிகுலர் ஹோஸ்ட்டை நெட்வொர்க்கில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ்ஸு, 2 பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்ஸு. இந்த ஐபி அட்ரஸை லாஜிக்கல் அட்ரஸ் நம்ம சொல்லுவோம். ஏன் இதை லாஜிக்கல் அட்ரஸ்னு சொல்கிறோம்னா, இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸை நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஹோஸ்ட்டுக்கு இந்த அட்ரஸ்ஸு, இந்த ஐபி அட்ரஸ்ஸு அப்படி டிசைன் பண்ணுற வேலை நம்ம தான் பார்ப்போம். இந்த ஐபி அட்ரஸை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய படிப்போம். அதாவது ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி நிறைய ரூல்ஸ்லாம் நம்ம எழுதுவோம். இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் உள்ளவங்க இந்த ஃபெசிலிட்டி இருக்கணும், இந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸ் உள்ளவங்க இந்த ஃபெசிலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஐபி அட்ரஸை பற்றி நிறைய ரூல்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ இந்த ஹோஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுற வேலைகள் எல்லாமே இந்த நெட்வொர்க் லேயரில் தான் நடக்குது. இந்த நெட்வொர்க் லேயரில் 2 விதமான வேலை நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் லாஜிக்கல் அட்ரஸிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட்ஸ் பெஸ்ட் பாத் டு டெஸ்டினேஷன். அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சிஎம்டின்னு போட்டு என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஸ்பேஸ் google.com அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 ரிப்ளை ஒன்று வருது. ஸோ இந்த பிங்குங்கிற டூல்ஸை என்னென்னா, அதாவது நெட்வொர்க்கில் பர்டிகுலர் ஹோஸ்ட்டை ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அது கூட கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த பிங்குங்கிற டூல்ஸ் உங்களுக்கு வந்து பயன்படுகிறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கூகுளுடன் என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதான் பார்த்தீங்கன்னா இந்த google.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு google.com சர்வரோட எனக்கு ரிப்ளை பண்ணுது. அப்படின்னா என் கூட உன்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, என் கூட உன்னால் டைம் 992 MSக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு உங்களுக்கு இந்த ரிப்ளை வந்து கொடுக்கும். பிங்குங்கிற கமாண்டை பார்த்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணாத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பிங்குங்கிற கமாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ நான் google.com போட்டதுக்கப்புறம் ஏதோ பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு பாருங்கள். 142.251.42.14 அப்படி சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து ரிப்ளை வந்திருக்கு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு நான் இந்த ஐபி அட்ரஸ் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ரௌசரான நான் கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஐபி அட்ரஸை நான் Ctrl+V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு என்டர் அடிச்சேன்னா என்ன பண்ணுறேன், என்னோட கூகுளோட பேஜ் வந்துடுது. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த நெட்வொர்க் எல்லாமே ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நான் google.com சர்ச் பண்ணாலே அந்த பேருக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஸோ இந்த நெட்வொர்க் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு வேலையும் நடக்குது. ஸோ இன்னொன்று என்னென்னா, இந்த கூகுள் சர்ச் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு பேத்துன்னு சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த நெட்வொர்க் லேயரில் தான் நடக்குது. அப்படின்னா என்னென்னா, கூகுள் சர்வர் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 4-5 வழிகள் இருக்கலாம். இப்போ வந்து என்னோடய ஊருக்கு நான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஊர் பார்த்தீங்கன்னா கடலூர். இந்த கடலூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வழி மட்டும் இருக்காது, 4-5 வழி இருக்கும். நான் எந்த வழி வேணுனாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த வழியில் போனால் ஈஸியாக போகலாம் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் கூகுள் சர்வரை நான் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாத் இருக்குது. எந்த பாத்து எனக்கு பெஸ்ட்டு பாத் அப்படி சூஸ் பண்ணுற வேலையும் இந்த நெட்வொர்க் லேயரில் தான் நடக்குது. ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நெட்வொர்க் லேயரில் நம்ம லாஜிக்கலாக அட்ரஸ் கொடுக்குறது நம்ம தான். ஏன்னா அதாவது பெஸ்ட்டு பாத், அதாவது எந்த வழியை சூஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுறது நெட்வொர்க் லேயரில் தான் வந்து நடக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா லிங்க் லேயரும் ஃபிசிக்கல் லேயரும் என்னான்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.